அல்லாஹ்வின் தூதரே, நாங்க நல்ல Dress போறது ஒரு பெருமையாகுமா, நல்ல செருப்பு போறது ஒரு பெருமையாகுமான்னு கேட்கறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நல்ல Dress போடுங்க, நல்லபடி செருப்பு போடுங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன், அழகையே விரும்புகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அழகைத்தான் நேசிக்கிறான், அழகாக இருப்பதை விரும்புகிறான். அது ரொம்ப நீட்டா வாங்க. அதுல சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதா என்ன பெருமைனா என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு அப்படி ஒத்தால் போல சொல்கிறார். இந்த வசனம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு அப்படியே விளக்கமாக தஃப்சீராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எது தெரியுமா? அல் கிப்ர். எது கிப்ர் தெரியுமா? பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். எப்பொழுது உண்மையை உங்களிடத்தில் சொல்லுகிற நேரத்துல நீங்க அதை மறுக்கிறீர்களோ அது உங்க உள்ளத்துல பெருமை இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை உண்மையை உங்களிடத்துல கொண்டு வந்து சொல்லுகிற நேரத்துல அதெல்லாம் ஏத்துக்கூடிய போப்பா, எனக்கு தெரியாததா, நம்ம படிக்காததா, நம்மளாம் அனுபவிக்காததா என்று உண்மையை சொல்லும் பொழுது, சரியை சொல்லும் பொழுது யார் அதை மறுக்கிறார்களோ அதனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறது. அதுக்கு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகம்துன் நாஸ், நீங்கள் மனிதர்களை இழிவாக நினைப்பது. அதெல்லாம் ஒரு மனுஷனா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பட்டம் வாங்கி இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்தானவன், நான் எவ்வளவு பெரிய மரியாதையானவன், நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன் என்று உண்மையை மறுப்பதும் மக்களை மட்டம் தட்டுவதும் தான் உன் உள்ளத்திலே பெருமை இருப்பதற்கான அடையாளம். அதெல்லாம் ஒரு மனுஷனாப்பா அப்படின்னு சலாம் சொல்லாம போவோம். நேரடியா வருவாரு, அந்த மனிதனை பார்ப்போம், பார்த்த பிறகு இவருக்கு போய் நம்ம சலாம் சொல்லணுமா, இவருக்கு போய் நம்ம கை கொடுக்கணுமா, இவர் நம்மகிட்ட வேலை செஞ்சாலே நம்ம ஊர்ல இருந்து எல்லா வேலையும் வந்து இழுபடியா கடந்தவர் என்று மனிதர்களை எப்பொழுது மட்டம் தட்டுகிற குணம் நம்ம உள்ளத்திலே வருகிறதோ அதை நம்மையே அறியாமல் உள்ளத்திலே பெருமை இருக்கு என்று அர்த்தம். அல்லாஹ்வை மறந்தவனாக தன்னிடத்தில் இருக்க வசதியை வச்சியோ, அறிவு வச்சோ, படிப்பு வச்சோ, பதவி வைத்தோ எந்த நிமிஷத்துல எந்த செகண்ட் பெருமை அடிச்சிடவே கூடாது.